திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், யார் புருஷரில் யாராவது ஒரு 1ஆம் வசனம் சொல்லுது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். சில சொல்கிறாங்க அந்த ஆள் வசனத்துக்கே கீழ்ப்படியலப்பா, அவர் கீழ்ப்படினா விடுங்க. அவர் கீழ்ப்படியாததுனால தான் நீங்கள் இவருக்கு இன்னும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆள் பயபக்தியோட கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார். அந்த மாதிரி புருஷனாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவ நம்புறது இல்லைங்க, கோயிலுக்கு அவர் வர்றது இல்லைங்க, ஒழுங்காக நடந்துக்கிறது இல்லைங்க, அந்த ஆள் அப்படி இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறது, வீட்டில் ஒழுங்காக சோறே ஆக்கிறது இல்லை, எல்லா உபவாச ஜபத்திலையும் ஆஜராகிடுறது, எல்லா முழு இரவு ஜபத்திலையும் போய் இருந்துடுறது. அந்த ஆளை கேட்ட என்ன சொல்கிறாரு, சரிங்க ஜபம் பண்ணட்டும், அதுக்குன்னு சோறு இல்லாமல் ஆக்கினா அப்படி நானும் பிள்ளைங்களை வீட்டில் உட்காந்துருக்குறோம், நீ ஜப கூட்டத்துக்கு வான்னு தந்து எனக்கு அது பிடிக்கலைங்க, நான் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு சோறு ஆக்கி போட்டு வரலாம் இல்லையா ஜப கூட்டத்துக்கு. அதுதான் சொல்லுது வேதம், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஆள்கிட்ட உங்கள் மேலே குறை சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், அவர்கள் உங்களுடைய பியூரிட்டியை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கன்றதை பார்ப்பாங்க, உங்களுடைய அன்பை பார்ப்பாங்க, உங்களுடைய மனித தன்மையை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை பார்ப்பாங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நகை போடாத, கலர் சட்டை போடாத, இது மேக்கப் போடாத, அதை போடாத, இதை போடாத, எத்தனை போடாதன்ற கட்டளைகளுக்கெல்லாம் இது ஆதார வசனமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த அந்த படினா எந்த படின்றதை காமிக்கவே இல்லை. எவ்வளோ முக்கியமான பாயிண்டெல்லாம் விட்டாச்சு. மயிரை பின்னக்கூடாது, நீ எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்கமான்ற, மயிரை பின்னுறதுலையே இருக்கிற, நகையை போட்டு அப்பிக்கிறதுலையே இருக்கிற, மேக்கப் போட்டுக்கிறதுலையே இருக்கிற. அவன் உன் மேக்கப்பை பார்த்து மாற போகிறதில்ல, உன் நகையை பார்த்து மாற போகிறதில்ல, உன் மயிரை பின்னுறதுனால மாற போகிறதில்ல. எதை பார்த்து மாறுவான், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்ன சொல்ல வர்றாரு, போட்டுக்கோ மேக்கப்பை பரவாயில்ல, ஆனால் அதுக்குன்னு இதே கவனிக்கவே மாட்டேன்றிய. அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதான்றாரு.